சீக்கிரமா வேலையை முடிங்க. சாயந்தரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் சிட்கியே காணோம். நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பீம், நீங்க பொருட்காட்சிக்கு வரலையா? அம்மா, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு தான் நம்ம டோலக்பூர்ல பொருட்காட்சி ஆரம்பமா. ஆனா நீங்க இந்த மாதிரி மரத்தடியிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பொருட்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வருவீங்க. சிக்கி வந்துட்டா பாருங்க. நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க அம்மா பொருட்காட்சியில ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம். வாங்க வாங்க எல்லாரும் இங்க வாங்க. நண்பர்களே சீக்கிரம் வாங்க. இந்த இடத்துல யாரு சரியான அம்பை எய்துறாங்களோ அவங்களுக்கு நான் இனாம் கொடுப்பேன். சீக்கிரமா வாங்க. யாருமே நம்மள கவனிக்கல. வா சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். வா போயிடலாம். ஓய மூடு. கத்தாதன்னு சொல்றேன்ல. பீம், அங்க பாரு. என் பையனை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் பையனை அவங்க கடத்திட்டு போய். இந்தாங்க, இந்த லட்டுவை எல்லாரும் சாப்பிடுங்க. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட நல்ல விளையாடுறோம். என்னாச்சு? அட சந்தா மாமா.
நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? மொத்த ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். ரொம்ப நேரம் ஆகுதே, இன்னும் சந்திரனை காணவே காணுமே. என்ன இது ரொம்ப நேரம் ஆகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. இங்க என்னதான் நடக்குது? இங்க பாருப்பா, இப்படியெல்லாம் அழக்கூடாது. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே. சந்திரன் தெரியுதா? ஆகாயத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன். ஆனா என்னால சந்திரனை எங்கேயுமே பார்க்க முடியல. விண்வெளியில ஏதோ தப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நாம உடனே ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் பார்க்கலாம். நம்ம சந்திரன் எங்க மாயமா மறைஞ்சிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இருங்க பார்த்து சொல்றேன். விண்வெளியில் தேடுதல் வேட்டை நடக்கிறது. பூமியில் இருந்து வெகு தூரத்தில் சந்திரனை மார்ஸ் அருகில் பார்க்க முடிகிறது. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? இதோ நம்ம பூமி இங்க இருக்கு. அப்ப சந்திரனும் இங்க தானே இருக்கணும். பூமி கிட்ட இருக்க வேண்டிய பிளானட் மார்ஸ் கிட்ட எப்படி போச்சு? 4 நாளா சந்திரனை காணும். அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணினா எல்லாம் தெரிஞ்சிடும். அங்க பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி கூட பூமிக்கு பக்கத்துல தான் சந்திரன் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இப்படிலாம் நடக்கவே முடியாது. மார்ஸ்ல இருந்து ஒரு காந்த சக்தி வந்து சந்திரனை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சந்திரன் வேற ஒரு கிரகத்தை சுத்திட்டு இருக்கிறத நான் முதல் தடவையா பார்க்கிறேன். அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? அப்படியே மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா? இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம்.